57 ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களை குணமாக்குவீராக, அப்பொழுது நாங்கள் குணமாவோம். எங்களை சுகப்படுத்துவீராக, அப்பொழுது நாங்கள் சுகமாவோம். கடுமையான வட்டியிலும் கர்த்தாவே, கடுமையான திண்டாட்டத்திலும், கடுமையான பொருளாதார நெருக்கடியிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பீராக, சமாதானத்துக்குள்ளாக கொண்டு வருவீராக, நிலையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். ஏசாயா 57:19 தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஒரு சாரார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் அவர்களை குணமாக்கப் போகிறேன். ஒரு சாரார் கடனிலே மாட்டியிருக்கிறார்கள். வட்டி என்கிற ஒரு சட்டியில் இருந்து வெளியே வருவதற்கு, அவர்களுடைய புட்டிப்பாலை நான் குடிப்பதற்கு மட்டி ஆகிவிடுவேனோ என்று நினைக்கிறவர்களை மட்டியாக்கி, மட்டி ஆக நினைத்தவர்களை ஆகி கொண்டவர்களை ரொட்டி தின்ன வைப்பேனே தவிர, அவர்களை கெட்டியாக நிலைத்திருக்க வைப்பேனே தவிர இந்த வட்டியிலே மாட்டிக்கொள்ள வைக்க மாட்டேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. தூரமாக இருக்கிறவர்களுக்கு சமமாகிறவர்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தம்பி, 2 விதமான காரியங்களை கர்த்தர் எடுக்கிறார். ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள் என்றார்கள், சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள், துவண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நீ ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், வியாபாரத்தின் நிமித்தமாக துவண்டு போயிருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம். உன்னுடைய குடும்ப கஷ்டத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு படிப்பு கட்ட முடியாமல் பாசத்தோடு வளர்த்த பிள்ளைகள் ஏங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத திராணியற்ற ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன்னை குணமாக்குவேன் அப்பா. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ உன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலே ரொட்டி பால் வாங்கி கொடுப்பாயா, கொடுக்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வட்டியிலே திண்டாடி கொண்டிருக்க உன்னை புட்டிப்பாலை கொடுத்து ரொட்டிப்பாலை திங்க வைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, உன்னை குணமாக்க முடியாக, உன்னை சுகப்படுத்த முடியாக இந்த நாளில் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மனிதன் என்றைக்குமே நிலை நிற்பதில்லை. ஒரே காரியத்திலே நீ இருக்க போகிறதில்லை. குடிசையில் இருப்பவன் தான் கோபுரத்துக்கு போகிறான். கோபுரத்தில் இருக்கிறவன் குடிசைக்கு சில நேரங்களில் சில பேர் வந்து விடுகிறார்கள். ஆகவே காரியம் இப்படியும் அப்படியும் ஆகப் போகிறது. எனக்கோ கர்த்தரை அண்டி கொண்டு இருப்பதே நலம். நீ இந்த தேவனை இறுகப்பிடித்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வறுமை உன்னை விட்டு விரட்டப்பட்டு விடும், உன்னுடைய வியாதி உன்னை விட்டு விரட்டப்பட்டு விடும், உன்னுடைய இல்லாமே உன்னை விட்டு விரட்டப்பட்டு விடும். குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், சுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பவும் இரட்டிப்பான பலனினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரம் அல்ல, வறுமை என்பது ஒரு நிரந்தரம் அல்ல, பணம் என்பது ஒரு நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு உன்னிடத்தில் இருந்த பணம் நேற்று யார் இடத்துலையோ இருந்தது. இன்றைக்கு உன் கையில் இருக்குது, நாளைக்கு யார் கையிலோ போகுது. அது உன் கையில் இருக்க போகிறது இல்லை, அது ஓடிக்கொண்டே இருக்க போகின்றது. 2024 ஓடி உன்னுடைய கையிலே வந்து விட்டது. அதே மாதிரி இந்த பணம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். பணத்தை வைத்து வாழ்க்கையை அமைக்க முடியாது, கிறிஸ்துவின் குணத்தை வைத்து தான் வாழ்க்கையை அமைக்க முடியும். ஆகவே எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று கேட்பவர்கள் அநேகம். நாம் எல்லாரும் நமக்கு நன்மையை காண்பிப்பவன் யார், இந்த தொழிலை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் யார், நமக்கு நல்ல ஒரு ஆபத்து நேரத்தில் உதவுகிறவர் யார் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிடைக்க மாட்டார்கள். கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை குணமாக்க வல்லவராக இருக்கிறார், நம்மளை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார், நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் பேரில் இருக்க பற்றுறுதியை, இந்த தேவனை தேடுகிற காரியத்திலே உனக்கு இருக்கிற விடாமுயற்சியை விடாத கர்த்தரை தொடர்ந்து பற்றி பிடித்துக்கொள். அவரை நம்புகிற ஒருவர் பேரிலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்புகிறவர்கள் வாழ்வார்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் புகழப்படுவார்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் மென்மேலும் மென்மேலும் விருத்தி அடைவார்கள். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உபாகமத்திலே சொல்லப்பட்டபடி, உபாகமம் 13:18 சொல்லப்பட்டபடி கர்த்தரை நம்புகிறவனோ விருத்தி அடைவான். நீ விருத்தி அடைய போகிறாய். இந்த ஆண்டிலே உனக்கு விருத்தி இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், உன் கண்மலையான கர்த்தரை, உன் கேடகமான கர்த்தரே, உன்மேல் மனதுருகிற கர்த்தரே, உன்மேல் பரிதாபப்படுகிற கர்த்தரே உனக்கு தெய்வமாக நீ கொண்டு அவரையே நம்பி அவரையே திடச்சாட்சியாக பிடித்துக்கொள். உயர்வானாலும் தாழ்வானாலும் என் தேவனை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன். ஆண்டவரே, என்னை சுகமாக்கும்,
என்னை குணப்படுத்தும், அப்பொழுது நான் குணப்படுவேன் என்று சொல்லு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் தொடர்ந்து கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிற தகப்பனே, இந்த குடும்பத்தோடு உம்முடைய சமாதானம் இருப்பதாக. இந்த அன்பு தம்பி, கதறுகிற தம்பிக்கு ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க, அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. குடும்பத்தை பற்றி அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறார், ஆனால் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஆண்டவரே, காரியத்தை அனுகூலமாக்கி கொடுங்க. சொந்த குடும்பத்தை நடத்திட்டு கர்த்தாவே, சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை விசாரிக்க முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நம்முடைய ஆசீர்வாதம் இந்த தங்கச்சி மேலே இறங்கட்டு கர்த்தாவே. இந்த ஆண்டிலே திருமண காரியத்தை நடத்தி கொடுப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.